எடப்பாடி பழனிசாமியின் ஆட்டத்தை முடித்த பன்னீர்செல்வம் என்ன ஆட்சி என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக OPS அவர்கள் பாஜகவின் ஆதரவோடு களத்தில் இறங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்மத்தின் காரணமாக 3 பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற பெயரில் வேட்பாளர்களை தயார் செய்து வேட்புமனு தாக்கலையும் செய்துள்ளார். கடும் கோபமடைந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக தற்பொழுது புது யுக்தியை ஒன்றே பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக நாம் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என பன்னீர்செல்வம் தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டு இருந்தது. எடப்பாடி பழனிசாமியிற்கு புது சிக்கலை இதுவும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவின் பெயர், சின்னம், கொடி உள்ளிட்டவற்றை பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செய்த தனி நீதிபதி அதிமுகவின் பெயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த பன்னீர்செல்வத்திற்கு தடை விதித்து கடந்த 18ஆம் தேதி தீர்ப்பும் உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவில் 42 ஆண்டுகளாக அதிமுகவின் அடிப்படை தொண்டர் முதல் முதலமைச்சர் என உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்த தனக்கு கொடி சின்னத்தை பயன்படுத்த தடை விதித்தது பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியன் சக்திவேல் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இரட்டை இலை சின்னத்தை தங்களது தலைமையில் அவை தலைவராக இருக்கக்கூடிய மசூதனன் தேர்தல் ஆணையம் வழங்கியது. எனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிவிக்க வேண்டும் எனவும் இரட்டை இலை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தை அணுகுவதற்கு தடை விதிக்க கூடாது எனவும் தீர்ப்பு வழங்கவிட வேண்டும் என்றும் வழக்கறிஞர் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தனி நீதிபதியின் உத்தரவை தடை விதிக்க நீதிபதி மறுப்பு தெரிவித்தனர். அதே சமயம் இரட்டை இலை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தை அணுக எந்த தடையும் கிடையாது என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க உத்தரவுகளையும் விசாரணையின் ஜூன் 10ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் அவர்கள் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் தனது தலைமையிலான அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்காவிட்டால் சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற அதிகாரப்பூர்வமான கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் களத்தில் அதிமுக தீவிரமாக பணியாற்றி வரும் நிலையில் பன்னீர்செல்வத்தின் இந்த மனு எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் அவர்களது மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இதனால் அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்குகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.